ஒன்று சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிக்கிறேங்க, நான் சொல்லிடுறேன். என்ன சம்பவம் அப்படின்னா, சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி 3000 பேரை அனுப்பி அவனை கொல்ல வேண்டும் என்று விரட்டி கொண்டிருக்கிறான். அவனும் காடுகள்ல குகைகள்ல தன்னுடைய ஆதரவாளர்களோடு கூட தங்கி இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவன் எங்கெங்க இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் தாவீதோடு கூட இருந்து தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். இப்ப பெலிஸ்தருடைய தேசத்துல போய் ஆகீஸ் ராஜாவிடத்துல போய் தன்னுடைய ஆட்களோடு கூட அங்க இருக்கிற பொழுது அந்த ஆகீஸ் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு பட்டணத்தை கொடுத்து அந்த இடத்துல அவங்க சிக்லாக்ல அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஆகீஸ் ராஜாவோடைய இராணுவத்தோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த காலத்துல புறப்பட்டு போவாங்க, எதிரிகளுடைய தேசத்துல போய் யுத்தம் பண்ணி அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி தாவீது அந்த பக்கத்துல போயிட்டு வர்றப்ப இன்னைக்கு எந்த பக்கம் போனீர் அப்படின்னு கேட்கிறப்ப நான் யூதாவின் தென்புறம் போனேன் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே அவங்க யூதாவின் தென்புறம் போகல, தன்னுடைய ஜனகாலத்துல போகாம பெலிஸ்தருடைய தேசத்துல ஒரு பக்கத்துல போய் கொள்ளையடிச்சு யார் செய்தியை ராஜா கிட்ட சொல்லாதபடிக்கு அப்படி நடந்துகிட்டு இருப்பான். இப்படி இருக்கிறப்ப இந்த பெலிஸ்தருடைய ராஜாவாகி ஆகாஷ் தன்னுடைய ராணுவத்தை அழைத்து கொண்டு சவுலுக்கு விரோதமா இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண எல்லாம் ஆயுதமாகிட்டு இருக்கிறப்ப இந்த பெலிஸ்தருடைய ராணுவ வீரர்கள்லாம் சொல்றாங்க, இந்த பிள்ளையாண்டான் எதுக்கு, இந்த தாவீது என்னுடைய ஆட்களை நம்ம கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம், வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 கர்த்தரை புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க, தாவீதை உயர்த்தி பாடி இருக்கிறாங்க. இவனை நம்ம கூட்டிட்டு போனோம்னா இவன் சவுலோடு யுத்தம் பண்ண மாட்டான், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மளையெல்லாம் வெட்டி போட்டா கடைசியில நமக்கு தோல்வி ஆயிடும். ஆகையினால தாவீதை கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஆகிஸ் ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்போ உடனே சரி என்ன பண்றது, அப்ப தாவீதை கூப்பிட்டு, எப்பா நீ அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உன்னோட ஒரு பொல்லாப்பை நான் காணேன், நீ உத்தமமா நீ நடந்துகிட்ட, ஆனா என்னுடைய வேலைக்காரர்களுக்கு முன்பாக நீ அழைச்சிட்டு போறது விருப்பம் இல்லைங்கிறாங்க. அதனால உன்னுடைய சொந்த வீட்டுக்கு போ, இந்த யுத்தத்துக்கு நீ எங்க கூட வர வேண்டாம்னு சொல்லி அவன் அனுப்பி விடுறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ வந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உன்னோட ஒரு பொல்லாப்பையும் காணல, நீ உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டாயின்னு ராஜா சொல்றான். அப்போ பாருங்க, நம்ம எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறப்ப அவங்க சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்ல வேண்டும். தாவீது அதனாலதான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றம் என்று சொல்லுகிறார். இன்னும் பார்க்கிறோம், நோவாவை விருது பார்க்கிற பொழுது அந்த ஜனங்கள் மத்தியிலே உத்தமனும் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரேல் மக்கள் அந்த கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க முன்பாக 12 கோத்திரத்துல 12 தலைவர்களை ஏற்படுத்தி அனுப்பின பொழுது அந்த தேசத்தை 40 நாள் சுற்றி பார்த்து திரும்பி 10 பேர் துர்ச்செய்தி அறிவித்தாங்க. யோசுவாவும் காலேபும் நற்செய்தி அறிவித்தார்கள். எளிதிலே சுதந்திரித்துக் கொள்ளலாம், வெற்றி நமக்கு தான், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க, பேசாதீங்க அப்படின்லாம் சொல்றார். அப்ப கர்த்தரே என்ன சொல்றாரு தெரியுமா, காலேபு உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலே அவன் கால் மிதித்த அந்த தேசத்தை அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 14ஆம் அதிகாரத்துல யோசுவாண்டத்துல இந்த காலேபு சொல்றப்ப கர்த்தரை நீ யுத்தத்துக்கு அனுப்புறப்ப அந்த தேசத்தை விரைவு பார்க்கும்படியா அந்த தேசத்தை அனுப்புற பொழுது எனக்கு 40 வயசு, இப்ப 85 வயசு. அப்ப யுத்தத்துக்கு போன அந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. இந்த மலை தேசத்தை எனக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாரு, என் சந்ததி கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த தேசத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அந்த நற்செய்தி சொன்னப்ப என் இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தின்படியே நான் கர்த்தருக்கு நான் சாட்சியிட்டேன் என்று அப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தின்படியே கர்த்தருக்கு முன்பாக நம்ம சாட்சியிடுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய உத்தம குணத்தை அறிந்து அதற்கேற்ற போல நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 47வது வசனத்துல
நாத்தான்களை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்ல. பிலிப்பு வந்து நாத்தான்களை கூப்பிட்டு நமக்கு இரட்சகராக மீட்பராக பெத்லகேமில் பிறந்த மரியாவுடைய மகன் யோசேப்புடைய குமாரன் இயேசுதான் சொல்றப்ப, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமா அப்படின்னு கேட்கிறப்ப, நீ வந்து பாரியா, வந்து அவர்கிட்ட பேசு, நீ பாரு அப்படின்னு கூப்பிடுறப்ப, இதோ கபடற்றவ உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி விடுகிறார். நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 23:50-51 வசனத்துல, இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். அவரை அடக்கம் பண்ணுகிறதற்கு சீசர்களோ மற்ற யாரும் அங்கே வரவில்லை. ஆனா யோசேப்பு என்ற ஒரு ஐஸ்வர்யவானும் நிக்கதேமு என்ற ஒரு போதகனும் பிலாத்துவினிடத்துல போய் தைரியமா அவருடைய சரீரத்தை கேட்டாங்க. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அந்த இஸ்ரவேலுடைய ஆலோசனைக்கெல்லாம் சம்மதியாதவனாக இருந்தான். இஸ்ரவேலுடைய மீட்பு உண்டாக காத்திருக்கிறவனாக இருந்தான். அவனுடைய இதயத்துல கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுத்தார். இவர் தான் ரட்சகருங்கிறத, இவர் தான் வந்து மீட்க வருகிறாருங்கிற வெளிப்பாடு இருந்தது. ஆகினால தேவனுக்கு முன்பாக உத்தமனா நீதிமானா இருந்து தனக்குன்னு ஒரு கல்லறை வெட்டி வைத்திருந்தான். ஆனா அவருடைய சரீரத்தை தைரியமா கேட்டு வாங்கி அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் அந்த தைலங்களை எல்லாம் பூசி கொண்டு போய் அடக்கம் பண்ணாருன்னு பார்க்கிறோம். அவன் வந்து உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். இப்படி அநேக பரிசுத்தவான்கள் உத்தமனும் நீதிமானா இருந்ததுனால அவருடைய சந்ததியில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு கர்த்தர் வந்து நம்ம இடத்துல வந்து கேட்கறது என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல சவுல் யுத்தத்துக்கு போய் ஆண்டவர் சொன்னாரு, அமலேக வானத்தின் கீழ் இராதபடிக்கு சங்கரிப்பேன், அவர்கள் இஸ்ரேல் மக்களை வழிமறித்து செய்ய என் மனதில் வைத்திருக்கிறேன், முற்றுமாக அழித்து போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் கொள்ளையின் மேல் பாய்ந்து 1ஆம் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தடவைகளை உயிரோடு வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாது போகாதவைகளை வெட்டி போட்டான் என்று சொல்லி இருக்கிறது. தீர்க்கதரிசி வந்தோடனே, சாமுவேல் வந்தோடனே, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றான். அப்ப சாமுவேல் கேட்கிறார், என் காதுல கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்கிறப்ப, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக ஜனங்கள் கொள்ளையிலே முதல் தரமானவர்களை கொண்டு வந்தார்கள். ஆனா கர்த்தர் சொன்னாரு, ஒன்னையும் உயிரோட வைக்காத, மாம்சங்களை எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு வந்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அங்க ரெண்டகம் உண்டாக்குறது கேட்டா, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, படியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை பார்க்கலும் செவி கொடுக்கலே உத்தமமும் நேர்மையுமா இருக்கிறது, உத்தமமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. எப்ப நீ பலி செலுத்துறத காட்டிலும் ஆட்டை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தவங்க ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறார். இன்னைக்கு நான் கடவுளுக்கு அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன்னு சொல்றதை காட்டிலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் வந்து ஆண்டவர் உத்தமம் என்று சொல்லுகிறார். உபாகம் 28 முதல் வசனத்துல, இந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து படிக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும், நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இதுவே வந்து தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் பத்தி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருவேன் சொல்றார். என் உடன்படிக்கையை உன் மூலமாய் நிறைவேற்றுவேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்க 5 ஆகமங்களை படித்தவராக இருந்தபடினால கர்த்தருக்கு முன்பாக அவர் உத்தம இருதயத்திற்காக ஜெபித்தார், புத்தி சொன்னார். பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்துல அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபு என்ற ஒரு மனுஷன் சாகுற வரைக்கும், என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் நான் உத்தமத்தில் நடந்துக்குவேன், இருதயமே நிந்திக்காது என்று சொல்லுகிறார். நிறுத்து வேணா ஆண்டவர் பார்க்கணும் என்று சொல்லுகிறார். அப்படி நம்ம வந்து உத்தம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது இருதயத்துக்கு ஏற்றம்னு சொன்னாரு, காலைக்கு உத்தமமா என்னை பின்பற்றினான்னு சொல்றாரு. நோவா வந்து நீதிமான உத்தமமா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான் வேலை சொல்லுகிறார். யோசேப்பை குறித்து அவன் உத்தமனும் நீதிமானா இருந்தான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நம்மை உத்தம இருதயத்தோடு நடந்து சொல்லுகிறார். அப்படி நடந்து கொள்கிற பொழுது நம்முடைய முடிவு
சமாதானமாக இருக்கும். வர வர விருத்தி அடைவோம். எல்லா தீங்குகளுக்கு விலக்கி காப்பார். உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் வந்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிற ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர். கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வைத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவீராக. உத்தமமும் நேர்மையை எங்களை காக்கட்டுங்க தாவே. உங்களுடைய சமாதானத்துக்குள் நாங்கள் இறைப்பாட்டுகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரவேசிக்க வேண்டுங்க தாவே. உங்களுடைய உடன்படிக்கையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் எங்களுடைய வாழ்க்கையில வந்து படிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக் கொள்கிறோங்க தாவே. எங்கள் ஜீவனுள்ள வரை எங்களுடைய உத்தமம் ஆண்டவரே இருதயத்தை நாங்கள் காத்துக் கொள்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இதை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருடைய இருதயமும் அப்படி ஆண்டவரை புதிதாக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். மனதை புதிதாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதம் நிரப்புகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். உங்களுடைய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதாவே. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவீராக. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறதாவே. இந்த நாளில் தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்திலையும் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உத்தம இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கத்தாவே. உத்தம இருதயங்களுக்கு உங்களுடைய வல்லமை விளங்கப்படும்படி உங்களுடைய கண்கள் பூமியைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது கத்தாவே. எங்களுடைய சபை மக்களுடைய இருதயம் உத்தமமாய் இருக்க கட்டுங்கத்தாவே. நேர்மையாய் நடக்கட்டுங்க தாவே. உங்களுடைய இளைப்பாறுதலுக்குள் ஆசீர்வாதத்துக்குள் ஆண்டவரை நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் என்னுடைய கருத்தை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.